பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 61 முதல் 63 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 61வது அதிகாரத்திலே இதோ தேவகுமாரன் இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் நிறைவேற்றப் போகிறதான ஊழியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நியமித்த ஊழியங்களும் அதன் அடிப்படையிலேயே இருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நியமித்ததான காரியங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாமே சத்துருடைய எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறவர். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அவர் அறிவிக்கிறவர். சத்துருவானவன் இந்த சிறையில் வைத்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அதற்காகவே அவர் சிலுவையில் ஜீவனை தந்தார். அதற்காகவே சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். யோபுவின் நாட்களிலே அவன் உபத்திரவத்துக்கு பிறகு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர்தாமே நீதிபதியாய் வெளிப்படப் போகிறார். அந்த நீதியில் நாம் நிலைத்திருக்கும்படி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நமக்கு ரட்சிப்பை உடுத்துகிறார். நம்ம ரட்சிப்பை ஆடையை உடுத்துகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிறார். நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பிக்கிறார். நீதியை நாம் பெற்றுக்கொள்வோம். நீதியின் வழியில் நடப்போம். ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். இது 62வது அதிகாரத்தில் சியோனின் மகிமையை திரும்பி வரப்படுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சியோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும், அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு இடுகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்லி, எருசலேம் எத்தனை முறைகள் படையெடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டாலும் மீண்டுமாக அது மணவாட்டியான எருசலேமாய், புதிய எருசலேமாய், அது அலங்கரிக்கப்பட்ட எருசலேமாய் திரும்பி வருகிறதை குறித்து அங்கே பத்மத்தீவிலே யோவானுக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தினார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சியோன் குமாரத்தை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசனமான காரியங்களை குறித்து சொல்லுகிறார். 63வது அதிகாரத்திலே நீதியை சரிக்கட்டும் நாள், மீட்பின் நாளை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பை நமக்கு தந்து நித்திய ராஜ்யத்திலே நாமும் பங்கு பெறும்படி அவர் நீதிபரராய் ஒரு நாள் வெளிப்படுவார். தமது நீதியுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். சகல ஜாதிகளையும் அவர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்காகவே தீர்க்கதரிசி தேவநாயகத்தின் சமூகத்திலே துதிகளோடு விண்ணப்பத்தை ஏறடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவருடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே தமது துதியை செலுத்தி அதே வேளையிலே ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்த நேரத்திலும் கர்த்தர் இரக்கமாயிருந்து ரட்சிப்பை அருளி அவர்களுக்கு விடுதலையை தந்து அவர் நடத்துகிற காரியத்தை தமது பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் அனுப்பி கர்த்தருடைய ஆவியானவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களையும் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரின் நமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி ஜனத்தை நடத்தினார். அந்த பரிசுத்த ஆவியால் நாமும் நிரப்பப்பட்டு
இந்த ஆவியானுடைய வழிகாட்டுதலின்படி அவர் நம்ம ஒப்பு கொடுப்போம். சத்திய ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆம், நம்மும் புதிய எருசலேமிலே, சீயோனிலே, இந்த மகிமையிலே பங்கு பெறுவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, சிறையிருப்பை மாற்றுவாராக. மகிமையின் கர்த்தர் மகிமையின் ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.